தமிழக கேரளா எல்லையில் கல்யாண் ஜுவல்லரி நகை கடைக்கு எடுத்து வரப்பட்ட தங்க நகைகளை சினிமா பாணியில் ஒரு கும்பல் கொள்ளையடித்திருக்கிறது. தப்பியோடிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். பல திருப்பங்களை சந்தித்து வரும் இக்கொள்ளை சம்பவத்தில் என்ன செய்கிறது காவல்துறை? கேரளாவிலிருந்து கோவை கல்யாண் ஜுவல்லர்ஸிற்கு காரில் கொண்டு வரப்பட்ட 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் சிக்கி உள்ளது. கொள்ளை திட்டத்தை தீட்டியவர்கள் யார்? என்ன செய்கிறது காவல்துறை? கோவை நவக்கரை அருகே திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் கேரள பதிவெண் கொண்ட கார் கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதன் பின்னாலேயே வந்த மற்றொரு கார் கேரள காரை முந்திச் சென்று முன்னால் நின்றது. அந்த காரிலிருந்து கேரள காரில் இருந்த 2 பேரை தாக்கிவிட்டு அந்த காரை கடத்தி சென்று விட்டது. தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது கடத்தப்பட்ட கார் கோவையில் உள்ள பிரபல கல்யாண் ஜுவல்லர்ஸிற்கு சொந்தமானது என்றும் அதில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் இருந்தன என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வை மேற்கொண்டனர். கொள்ளையடித்தவர்கள் யார்? அவர்களுக்கு என்ன நோக்கம் என்பதை விசாரித்து வந்தனர். சம்பவ இடத்தை கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் பார்வையிட்டார். சுமார் 2 மணி அளவில் கேரளாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு பயணித்துக் கொண்டிருந்த சைலோ காரில் உள்ள கல்யாண் ஜுவல்லரி நகைகளை ஒரு ஸ்கார்பியோ வாகனத்தில் வந்த வெளிநபர்கள் மறித்து அதை திருடி சென்று விட்டதாக புகார். இது சம்பந்தமாக தனிப்படைகள் 4 அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வருகின்றன. இது குற்றவாளி எந்த வழியில் தப்பியுள்ளார்கள் என்பதாக என்ரூட்டில் உள்ள அனைத்து சிசிடிவிகளையும் டோல்களையும் பார்வையிட்டிருக்கிறோம். குற்றவாளிகள் விரைவில் பிடிக்கப்படுவார்கள். இது சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அவங்க லேபர்களுக்கு அது குறித்த விவரங்கள் இல்லை. ஓனர்களை விசாரித்த பொழுது சுமார் 350 சவர நகைகள் இருக்குமாக தெரிய வருகிறது. கடைக்கு கொண்டு போன நகை தான் 98 லேக்ஸோடு அதுதான் வந்திருக்கு. அதுக்கு ஃபார்மல் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு. அதில் ஓகே அவங்க இன்வெஸ்டிகேஷன் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் உங்கள் கடை கல்யாணம் கொண்டு வந்து கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் பணி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தங்க நகைகள் கொண்டு வரப்பட்ட காரை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள் மதுக்கரை தென்றல் நகர் அருகே காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. தென்றல் நகர் அருகே சென்ற போலீசார் சோதனையிட்ட போது அங்கு கல்யாண் ஜுவல்லர்ஸிற்கு சொந்தமான கேரள பதிவெண் கொண்ட கார்
சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. நகை கடையின் காரில் இருந்த நகைகளை கொள்ளையடித்த கும்பல் காரை மதுக்கரை அருகே நிறுத்திவிட்டு வேறொரு காரில் தப்பி ஓடி உள்ளனர் என்கின்றனர் போலீசார். கொள்ளையடிக்கப்பட்ட காரில் பதிவாகியுள்ள ரேகைகளை போலீசார் பதிவு செய்தனர். நகைகளுடன் தப்பி ஓடிய கொள்ளையர்கள் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்களில் பதுங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தங்க நகைகளுடன் காரை ஓட்டி வந்த அர்ஜுன் மற்றும் அவருடன் வந்த வில்பர் இருவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகைக்கடையின் முன்னாள் ஊழியர்கள் யாரேனும் இக்கொள்ளையில் ஈடுபட்டனரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சில முக்கிய தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் விரைவில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரபல நகைக்கடையின் 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.